நிறைய குடுக்கல் வாங்கல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பிசினஸ்மேனுக்கு வந்துட்டு இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாவே டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் கொடுக்குறாரு. ஒரு ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடத்த வாங்குறது, இடத்த கொடுத்து வீடு வாங்குறது, இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு நீடித்து டிசம்பர் மாதமும் இருக்கிறாருங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்குது. நல்ல மூளை வேலை செய்யும். டெசிஷன்னாலேயோ ஒரு நல்ல ஒரு திங்கிங்னால ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு. வீட்டில் அனுகூலங்கள் அதிகமாகும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒண்ணுமே ஒரு அந்யோன்யங்கள் அதிகமாகும். வாக்குவாதத்தை கொடுக்கறது, நம்ம தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுறது, அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆர்என்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தமாறு இந்த பிறவியில் நம்ம எப்படி இன்பம் துன்பம் அனுபவிக்கிறோம், அதுக்கு ஜாதகம் எப்படி நமக்கு துணை புரிகிறது, நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளிலும் கோச்சார அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, மற்ற மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள், வாழ்க்கையோட டைரக்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் பரிகாரங்கள் மூடநம்பிக்கையில போகாமல் சயின்டிஃபிக் முறையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஆண்டின் கடைசி இறுதியாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 டிசம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எந்த ஒரு பயிற்சியும் பெற போறதில்லை. குரு நீடித்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அயன சயன விரய ஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய குடுக்கல் வாங்கல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பிசினஸ்மேனுக்கு வந்துட்டு இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாவே டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு, வெளிநாடு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபோக்கஸும் பிராப்தங்களும் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடிய விஷயமாக இந்த குரு 12ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரருக்கு கொடுக்குறாருங்கிறது தான் உண்மை. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் கொடுக்குறாரு. ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடத்த வாங்குறது, இடத்த கொடுத்து வீடு வாங்குறது, இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு நீடித்து டிசம்பர் மாதமும் இருக்கிறாருங்கிறது இங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். கும்பத்துல எந்தவித மாற்றம் இல்லை. அஸ்தம சனியிலிருந்து நீங்கின மிதுன ராசிக்காரங்கள் 2023 படிப்படியா முன்னேறி வருகிறீர்கள், இன்னுமே வருவீர்கள் தான் உண்மை. அதுல எந்தவித மாற்றமும் இல்லாமல் சனி 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ராகு 10ஆம் இடத்துல இருந்து தொழில் முயற்சி, வேலை முயற்சி, உத்வேக முயற்சி எல்லாம் கொடுத்துட்டு நல்லாவே சோசியல் மீடியா அது மாதிரி விஷயத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்துமா இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் தொழில் இருக்கிறதுனாலும் சரி, ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி புதுசா ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு மிதுனராசிக்காரங்க நீடித்து கொடுக்கிறது 10ஆம் வீட்டுல இன்னுமே தொடர்தான் போகிறது. கேது 4ஆம் இடத்துல இருந்து இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனத்துல புதுப்பிக்கிறது, விற்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, அது மாதிரி 4ஆம் வீட்டு வேலையும் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு இந்த கேது 4ஆம் இடத்துல கொடுக்கிறார். குருவின் பார்வையும் பெறுகிறார். ஸோ இதுதான் ஒரு அமைப்பு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தில் எந்த விதம் பயிற்சி இல்லாமல் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன், அதாவது ராசி அதிபதியாகிய புதனே 6ஆம் இடத்துல குருவின் பார்வை பெறுவது சிறப்பு. மாதம் முழுவதுமே புதன் விருச்சகத்துல இருந்து குருவின் பார்வை பெறுகிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி, ஸ்டாக் மார்க்கெட், இன்ஹெரிட்டன்ஸ், கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்குது. நல்ல மூளை வேலை செய்யும், ஸ்மார்ட்டா யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில விஷயங்கள் அதிசயமா புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு, ஞானம் பெறக்கூடிய அமைப்பு, எப்படி ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற விஷயம் புரியக்கூடிய அமைப்பு, எல்லாமே இந்த குருவின் பார்வை உங்க ராசி அதிபதிக்கு வைக்கிறனால புதனே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி கூர்மையான ஒரு கிரகம், புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய புதன் ராசி அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெசிஷன்னாலேயோ ஒரு நல்ல ஒரு
திங்கிங்னால ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறார். டிசம்பர் 29ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த 26 நாள் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே பார்க்கறது அருமையான விஷயம். வீட்டில் அனுகூலங்கள் அதிகமாகும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒண்ணுமே ஒரு அந்யோன்யங்கள் அதிகமாகும் கணவன் மனைவி இடையே. அதே சமயத்தில் பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாமே ஒரு சேர்ந்து இருக்கிறது, ஒரு பார்ட்டி போகிறது, ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, கிறிஸ்துமஸ் அது மாதிரி விஷயத்தை நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு இன்பமயமான ஒரு விஷயமும், சுக்கிரன் ராஜயோக அதிபதியாகவும் இருப்பதனால் நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறது, அல்லது நம்மளுடைய பழைய எதிர்பாலினத்தினரை வந்து முதல் சந்திச்சோம் இப்போ நம்ம பழக முடியலைங்கிறவங்க ரீகனெக்ட் ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த 7ஆம் இடத்து சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி டிசம்பர் வந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறது நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றது இன்னுமே வந்து கொஞ்சம் வெளிவட்டாரத்துல இன்னும் அதிகமா நீங்க வந்து பழகக்கூடிய அமைப்பு, அரசு விஷயத்துல கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதே சமயத்துல இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் நீச்சமா. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் வாக்குவாதத்தை கொடுக்கறது, நம்ம தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுறது, அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒன்று தான் குறையா இருக்குது. எப்படின்னா பணம் வந்து திடீர்னு தனஸ்தானத்திலேயே 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திடீர்னு பணம் கொஞ்சம் விரயமாயிருது, எதிர்பார்க்காத செலவுகள். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்க அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறது வந்து ஆப்போசிட்டாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்சத்திரபாவ அதிபதி நீச்சமா போய் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பெரிய முயற்சிகளோ பெரிய கேம்பிளிங்கோ நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. செவ்வாய் நீங்கிறப்பதான் நீங்க அதுக்கு போகணும். சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுதுதான் நீங்க அப்படி அத்தகைய ஒரு அமைப்புகள் போகணும். ஸோ என்னதான் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி சில டிரான்சாக்ஷன் பயணங்கள் புதிய யுக்திகள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க இதுவரைக்கும் இப்போ ஒரு படிச்சிருக்கக்கூடிய அமைப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் மெமரி பவரு, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸு, கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு வந்து டிசம்பர் மாதம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம். 6ஆம் வீடாக இருந்தாலும் டெஃபினெட்லி நாட் இஷ்யூங்க. கொஞ்சம் கிளாரிட்டியோட சில விஷயங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதம் முழுவதுமே அப்படிதான் இருக்கிறார். அதே சமயத்தில் டிசம்பர் 29க்கு மேலே கடைசி 3 நாட்கள் மிதுனத்தில், அதாவது மிதுனத்துக்கு 8ஆம் இடம் போகக்கூடிய சுக்கிரனும் தவறு இல்லை, நட்பு வீட்டுக்கு தான் போகிறார். மறைமுக இன்கத்தை கொடுக்கக்கூடியது. அதை தொடர்ந்து ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தேவையான எல்லா யுக்திகளும் முயற்சிகளும் செய்யக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு, மாத கிரகத்தின் பயிற்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கு, ராசி அதிபதி நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜெயிச்சு நல்ல யுக்திகளை யோசிச்சு செயல்திறனோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து அமைச்சுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர இதில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் வைத்து எந்த தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிற பலனோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.